எல்லா பக்தர்களுக்கு கொண்டாட்டம் தான். தாயாரும் எழுந்துடுவார், பெருந்தேவி தாயார், தேவப்பெருமாள் 2 பேரும் வருவார்கள். அப்போது ஹோமகுண்டத்துக்கு நடுவில் தோன்றியிருந்தனாலே அப்படி வெட்டு இங்கே அங்கெல்லாம் அக்னி புண்ணு பட்டா போல சுவாமி எழுந்துள்ளிருக்கார். இவரை சேவிச்சுட்டு நல்ல வேளை வேகவதி யாரும் தடுக்கப்பட்டது. ஹோமத்தில் பெருமாள் எழுவிட்டார். இப்போ இவர் யாகம் பண்ணிட்டு இருக்கிறச்சே யாகத்தினுடைய ஹவிர்பாகத்தை கொடுக்கணும் இல்லையோ, யாகத்தினுடைய பலத்தை கொடுக்கணுமே, அதை கொடுக்கறதுக்கு பெருமாள் வந்து வாங்கிக்கணும். அப்போ புண்ணியகோட்டி விமானத்தில் சங்க சக்கரத்தை தரித்து கொண்டு மூலமூர்த்தி அவர் அதில் எழுதினார். இன்னைக்கு அந்த விமானத்துக்கு புண்ணியகோட்டி விமானம்னு பேர். க்ஷேத்திரம் சத்யவிரத க்ஷேத்திரம், புஷ்கரணி அனந்த சரஸ்ஸு புஷ்கரணி, விமானம் புண்ணியகோட்டி விமானம். காஞ்சி தேவப்பெருமாள் புண்ணியகோட்டி விமானத்தோடு வந்து ஹவிஸை பெற்றுக்கொண்டார். அதனால் இன்றும் அந்த க்ஷேத்திரத்தில் என்ன நல்லது நாம் பண்ணாலும் ஒரு புண்ணியம் பண்ணால் அது கோடி புண்ணியமாக பலம் கொடுக்கறது. அது புண்ணியகோட்டி விமானம்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. இது தேவப்பெருமாளுடைய சரித்திரம். இனி காஞ்சி தேவப்பெருமாள் கிருதயுகத்தில்